மன்னா மழையில் நனைய மனமகிழ்வோடு உங்களை வரவேற்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த இரண்டையும் இரண்டர கலந்து உங்களுக்கு வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் காதுகளை கடன் கொடுங்கள், கருத்தாக நீங்கள் கவனியுங்கள். செய்திக்கு பிறகு உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். திருமறை சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களுக்கு அவற்றையும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கருகலான திருமறை பகுதிகளுக்கு உங்களுக்கு விளக்கங்கள் வேண்டுமென்றாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். கீழ்கண்ட மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண்கள், அவற்றின் மூலமாக நீங்கள் எங்களை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மன மகிழ்வோடு வரவேற்கிறேன். நாகமானின் அடிமை பெண்ணை குறித்து கடந்த சில தடவைகளாக நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். அவளை பற்றி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து விட்டு உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய கையில் வேதம் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள், சேர்ந்து நான் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். வேதம் எடுத்தாச்சா? எடுக்கலாம், எடுங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் என்ன பிரகாரமாய் சொல்கிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். நாகமானின் அடிமை பெண் ஒரு சிறுமி, ஏறக்குறை 13-14 வயது இருக்கலாம். இளம் வாலிப பெண், இஸ்ரவேலின் பெண், சிறைபிடிக்கப்பட்டு சீரியாவிலே பெரும் படை தலைவனாகிய நாகமான், அவன் ஒரு குஷ்டரோகி, அவனுடைய வீட்டிலே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய தன்னுடைய இள வயதிலே எத்தனையோ கனவுகள் கண்டிருக்கலாம். தான் ஒரு வாலிப பெண்ணாக மலர வேண்டும், மனைவியாக மாற வேண்டும், தாயாக விளங்க வேண்டும், பாட்டியாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக சமாதானமாக இஸ்ரவேலின் தேவனை போற்றி துதித்து வாழ வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டிருக்கலாம். ஆனால் அவளுடைய கனவுகள் எல்லாம் சிதைந்தன. எதிர்காலம் சீரழிந்தது, இருள்மயமான எதிர்காலம். இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் அந்த நாகமான். அவன்தான் சிறைபிடித்து கொண்டு வந்தான். அவன்தான் அவளுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருந்தான். அவனை எப்படி கொல்லலாம், எப்படி அவமானப்படுத்தலாம் என்றெல்லாம் அவள் யோசியாமல் அந்த சிறு பெண் அவனை நேசித்தாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். குஷ்டரோகியாக அவன் குணமாக வேண்டும் என்று சொல்லி நேசித்து, சமாரியாவில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி, அவருடைய பெயரை அவளுக்கு மறந்து விட்டது. நமக்கு தெரியும் அந்த பெயர் எலிசா. அங்கே போனால் இவருக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நாகமானின் மனைவியினிடத்திலே, தன்னுடைய நாச்சியாரினிடத்திலே, நாச்சியார்னா எஜமானியினிடத்திலே சொன்னதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவள் அவனை மன்னித்ததினாலே, சத்துருக்களை சிநேகிக்கூடிய சிநேகம் அவருடைய இருதயத்திலே பொங்கி வழிந்ததினாலே இப்படியான ஒரு பெரிய உதவியை நாகமானுக்கு செய்ய முற்பட்டாள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த பெண் பிள்ளை சத்துருவை சிநேகித்தவள். அது மட்டுமல்ல, அவள் சாட்சியாக வாழ்ந்தவள் என்று சொல்லி கூட நாம் சிந்தித்தோம். ஒரு சிறு பெண், அடிமை பெண், அவள் சொல்லி ஒரு பெரிய அதிகாரி, இராணுவ தலைவன் கேட்பானா? நிச்சயமாக கேட்க மாட்டான். என்ன சொன்னா என்று சொல்லி முகத்தில் குத்துவான், முதுகிலே எத்துவான். அவள் பெயர்பட்ட கோபக்காரன் அவன். ஆனால் அவள் சொன்னதை அவன் கேட்கிறான். கேட்டு செவிமடுத்து குணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவள் சொல்லை மதித்து செல்கிறான் என்றால், அந்த பிள்ளை அவனுடைய வீட்டிலே தன்னுடைய சாட்சியின் ஜீவியத்தை எவ்வளவாக காத்து கொண்டிருக்கிறாள் என்பது நமக்கு புலனாகும். ஆக சத்துருவை சிநேகித்தவள் தன்னுடைய சாட்சியையும் காத்துக்கொண்டாள்.
இன்னொரு காரியத்தை கூட இந்த பெண்ணிடமிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக என்ன? முதலாவதாக சத்துருவை சிநேகித்தவள், இரண்டாவதாக சாட்சியை காத்து கொண்டவள், மூன்றாவதாக சத்தியத்தை அறிவித்தவள். அவளுக்கு ஒரு சத்தியம் தெரியும். என்ன சத்தியம் தெரியுமா? என்னுடைய எஜமானன் எலிசாவினிடத்தில் போனால் சுகம் கிடைக்கும். நமக்கு ஒரு சத்தியம் தெரியும். எல்லாரும் இயேசுவினிடத்தில் போனால் சுகம் மட்டுமல்ல, ஜீவனும் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். இது நமக்கு தெரிந்த சத்தியம். அவள் சொன்னாள், நாம் சொல்லுகிறோமா? நமக்கு தெரிந்த உண்மையை, நமக்கு தெரிந்த சத்தியத்தை, நமக்கு தெரிந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் அறியாத மக்களிடத்திலே, நரகத்தின் பாதையிலே விரைந்து கொண்டிருக்கும் மக்களிடத்திலே இந்த சத்தியத்தை நாம் அறிவிக்கிறோமா? சற்று எண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளை, அவளுக்கு ஆலயம் இல்லை, ஆயர்கள் இல்லை, வேத புத்தகம் இல்லை, விளக்கி சொல்ல ஆள் இல்லை, ஆராதனை இல்லை, அரிய ஆவிக்குரிய நண்பர்கள் இல்லை. இருப்பினும் தனக்கு தெரிந்த ஒரு சிறிய காரியம் அவள் சொன்னதுனால எவ்வளவு பெரிய மேன்மை சீரியா தேசத்திற்கே கிடைத்தது. சீரியா தேசம் ரட்சிக்கப்பட்டது. நாகமான் குணம் பெற்றான். சீரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சமாதானம் உண்டாயிற்று. பெரும் பெரும் காரியங்களெல்லாம் இந்த சிறு பெண்ணின் சாட்சியிலே அடங்கியிருந்தது. இன்றைக்கு அவள் சத்தியத்தை அறிவித்தாள். அவளுக்கு தெரிந்த ஒரே சத்தியத்தை காலங்கடத்தாமல், மறக்காமல், சொல்ல மறுக்காமல், பயப்படாமல், வெட்கப்படாமல், துணிந்து நாச்சியாரிடத்தில் சொல்ல, நாச்சியார் நாகமானிடத்தில் சொல்ல அவனுக்கு குணம் கிடைத்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோமே, ஆண்டவரை பற்றி சொல்லுகிறோமா? ஆத்தும பாரம் நமக்கு உண்டா? அழியும் ஆத்துமாக்களை குறித்த கரிசனை நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறதா? சுவாசிக்கிறோமே, அந்த சுவாசத்தை நம்மால் அடக்கிக் கொள்ள முடிகிறதா? இல்லை. சுவாசிக்கக்கூடிய உள்மூச்சை நாம் வெளிமூச்சாக விட்டே ஆக வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு சுவாசம் போலத்தான், ஆவிக்குரிய சுவாசம் போல. ஒன்று உள்மூச்சு, அடுத்தது வெளிமூச்சு. உள்மூச்சுனா இயேசுவை ஏற்றுக்கொள்வது, வெளிமூச்சுனா இயேசுவை எடுத்துரைப்பது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் இயேசுவை எடுத்துரைப்பதும் நம்முடைய ஆவிக்குரிய சுவாசம், ஆவிக்குரிய வாழ்க்கை. உள்மூச்சை பெற்றவர்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய சுவிசேஷத்தை எடுத்துரைக்க வேண்டியது கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே ஒரு பில்டிங், ஒரு பெரிய கட்டடம் தீப்பிடித்து எரிகிறது. சரியான தீ, எல்லா பக்கத்திலும் தீ தன்னுடைய நாக்கை வளைத்து வளைத்து சுவைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினால் ஏறக்குறைய எல்லாரும் வெளியேறினார்கள். தீயணைக்கும் படைகளுக்கு டெலிஃபோன் பண்ணப்பட்டது. 2-3 தீயணைக்கும் படைகளே வந்து சேர்ந்து விட்டன. ஏனென்றால் பெரிய பில்டிங். தண்ணீரை வாரி பீச்சு அடித்தார்கள். நிறைய பேரை காப்பாற்றினார்கள். காப்பாற்றி விட்டோம், வேலை முடிந்தது என்று எண்ணினார்கள். திரும்ப தங்களுடைய தீயணைக்கும் படைகள் எல்லாம் திரும்பி போக ஆயத்தப்பட்டன. திடீரென்று பில்டிங்குள்ளே இருந்து ஒரு சிறு குரல் கேட்டது, ஒரு அழுங்குரல் கேட்டது, கதறும் குரல் கேட்டது, ஒரு சின்ன பிள்ளை குரல் போல கேட்டது. ஆனால் தீக்குள்ளே இன்னும் ஆங்காங்கு சில இடங்களில் எரிந்து கொண்டிருக்கிறதே. எப்படி போவது, எங்கே கண்டுபிடிப்பது, எந்த பில்டிங், எந்த ஃப்ளாட்டு தெரியவில்லை. அப்படி அவர்கள் திணறி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு வாலிபன் அந்த கூட்டத்தை உடைத்து கொண்டு உள்ளே சென்றான். அவனை தடுத்தார்கள். வேண்டாம் வேண்டாம், போகாதே என்று சொன்னார்கள். இல்லை, நான் போவேன் என்று சொல்லி திமிரிக்கொண்டு அவர்களை தள்ளிவிட்டு பில்டிங்குள்ளே ஓடினான். குறிப்பிட்ட ஒரு ஃப்ளோர் அங்கே போய் சேர்ந்தான். குறிப்பிட்ட ஒரு ஃப்ளாட், வீடு அங்கே போய் சேர்ந்தான். குழந்தை தூக்கி கொண்டு வெளியேறினான், சில காயங்களோடு. அவனை தீயணைக்கும் படையினர், மருத்துவர்கள், போலீஸார் பாராட்டினார்கள். தம்பி, நீ ஒரு பெரிய தைரியசாலி என்று சொன்னார்கள். அதற்கு அவன் சொன்னான், இல்லை இல்லை, நான் ரொம்ப கோழை. இந்த பில்டிங்கில் இருக்கிறவர்களுக்கு என்னை பற்றி தெரியும், நான் 1ஆம் நம்பர் கோழை. ஆனால் இந்த சிறு குழந்தை என்னுடைய தம்பி. என்னுடைய தம்பி உள்ளே அவனுடைய அழுகுரலை கேட்டுக்கொண்டு வெளியே நான் எப்படி நிற்க முடியும் என்று சொல்லிவிட்டு குழந்தை தூக்கி கொண்டு அவன் வெளியே சென்று விட்டான். அழியும் ஆத்துமாக்களுடைய அழுகுரல் உங்களுக்கு கேட்கிறதா? நித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல், தேவன் இல்லாமல், அதனால் ஜீவன் இல்லாமல் நரகத்தின் பாதையிலே விரைந்து கொண்டிருக்கிறார்களே, அவருடைய அழுகுரல் உங்களுக்கு கேட்கிறதா? ஒருவன் அழுதானே நரக பாதாளத்தில் இருந்து ஆபிரகாமை நோக்கி, தகப்பனாகிய ஆபிரகாமே, எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டானே. உமது மடியில் இருக்கக்கூடிய லாசருவை
என்னுடைய சகோதரத்தில் அனுப்பி அவர்கள் ரட்சிக்கப்பட ஆவணம் செய்யுங்கள் என்று கேட்டானே. நரகத்தில் இருக்கிறவனுக்கு கூட உலகத்தில் இருக்கிறவனை பற்றி ஆத்துமபாரம் இருந்ததே. உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுக்கு ஆத்துமபாரம் உண்டா? ஐயா, ஒரு காலத்தில் இருந்தது ஐயா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய்விட்டது ஐயா. எனக்கு ஆத்துமபாரம் வருவதற்கான அங்கன்கள், எனக்கு ஆத்துமபாரம் உண்டாகத்தக்கதாக நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா என்று சொல்கிறீர்களோ? ஆத்துமபாரம் என்பது ஆண்டவரிடத்தில் கேட்டு பெறக்கூடிய ஒரு காரியம் அல்ல. என்ன சொன்னேன்? ஆத்துமபாரம் என்பது ஆண்டவரிடத்தில் கேட்டு பெறக்கூடிய ஒரு காரியம் அல்ல. லட்சக்கணக்கான மக்களை கானானுக்குள் வழிநடத்திய மோசே, யோசுவா, இவங்கெல்லாம் ஆத்துமபாரத்திற்காக ஜெபிக்கவில்லை. எலியா, எலிசா போன்றோர் ஆத்துமபாரத்திற்காக ஜெபிக்கவில்லை. தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் ஆத்துமபாரத்திற்காக ஜெபிக்கவில்லை. அப்படின்னா ஆத்துமபாரம் நம்முடைய இருதயங்களில் எப்படி உண்டாகும்? பாவபாரம் நீங்கும் போது தேவபாரம் நிரப்பும். மத்தேயு 11:28 உங்களுக்கு தெரியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 இந்த வசனம் உங்களுக்கு தெரியும். பாவபாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு சிலுவையின் அடிவாரத்துக்கு சென்று நம்முடைய பாவபாரத்தை இறக்கி வைக்கிறோம். ஆண்டவர் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இன்னும் அந்த இளைப்பாறுதல் வரவில்லை. பாவபாரத்தை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இளைப்பாறுதல் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை தெரியுமா? மத்தேயு 11:28 உங்களுக்கு தெரியும், 29 உங்களுக்கு தெரியாது. 29 தான் ஆத்துமபாரம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. 28ஆம் வசனம் பாவபாரம், 29ஆம் வசனம் ஆத்துமபாரம். பாவபாரம் நீங்கும் போது இயல்பாக ஒரு இருதயத்தை நிரப்பக்கூடிய இன்னொரு பாரம் ஆத்துமபாரம். உங்கள் இருதயத்தில் ஆத்துமபாரம் இல்லை என்றால் உங்களுக்குள்ளே பாவபாரம் இருக்கிறது என்று அர்த்தம். அப்படின்னா என்ன செய்யணும்? பாவபாரத்தை அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, என்னுடைய நினைவுகளாலும் பேச்சுக்களாலும் வார்த்தைகளாலும் பாவங்களாலும் சிந்தனைகளாலும் சரீரத்தின் அங்கங்களினாலும் நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும். இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, இறக்கி வைக்கும் பொழுது இயல்பாகவே உங்களுடைய இருதயங்களை ஆத்துமபாரம் நிரப்பும். ஏனென்றால் பாவபாரம் நீங்கும் போது தேவபாரம் நிரப்புகிறது. பாவங்களை அறிக்கையிடுங்கள். தேவபாரத்தினாலே ஆத்துமபாரத்தினாலே நிரப்பப்படுவீர்கள். ஐயா, உங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய அழைப்பு இருக்குய்யா. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அழைப்பு இல்லையா. அழைப்பு இல்லை என்றால் அர்ப்பணம் இல்லை என்பது பொருள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று வாசிக்கிறோமே. யாரெல்லாம் அந்தகாரத்திலிருந்து அழைக்கப்பட்டார்களோ, அந்தகாரம்னா பாவம், யாரெல்லாம் பாவத்திலிருந்து அழைக்கப்பட்டார்களோ, மனம் திரும்பினார்களோ, அவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய ஆச்சரியமான புண்ணியங்களை, புண்ணியங்கள்னா சுவிசேஷம், சத்தியம், அவற்றை அறிவிக்க கடமைப்பட்டவர்கள். ஐயா, எனக்கு அழைப்பு இல்லையே என்று சொன்னால் நான் இன்னும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கவில்லையே என்பது பொருள். ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஒன்று முழு நேர ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள், அல்லது படித்து கொண்டே வேலை செய்து கொண்டே அவருடைய ஊழியத்தை செய்ய, பகுதி நேரமாக ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய அழைப்பை மனதிலே வைத்து, ஆண்டவர் உங்களுக்கு தந்த வரத்தை வைத்து, ஆண்டவருக்குள்ளான பணிவிடைகளை செய்ய வேண்டியது, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது, சத்தியத்தை போதிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, இந்த மாதிரி சுவிசேஷ ஒழிஞ்சே தான் மிஷினரிமார் இருக்காங்களே, அவங்க தான் ஊர் ஊராக போகிறாங்களே. பீகாரில் இருக்காங்க, ஒரிசாவில் இருக்காங்க, ராஜஸ்தானில் இருக்காங்க, வட இந்தியாவில் பரவி கிடக்காங்களே. அதுக்குன்னு மிஷினரிகள் அழைக்கப்பட்டிருக்காங்களே. திருச்சபை கவனிக்க போதகர்மார், திருப்பணி கவனிக்க மிஷனரிமார். அப்படியா? யார் மிஷினரி தெரியுமா? எந்த இருதயத்தில் இயேசு இருக்கிறாரோ அந்த ஆள் ஒரு மிஷினரி. மிஷனரி பணித்தளம்னா என்ன தெரியுமா?
ஒரிசா, ராஜஸ்தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? ஆஹா, அதெல்லாம் செகண்டரி, ரெண்டாம் தரம். மிஷனரி பணி தளம்னா எந்த இருதயத்தில் இயேசு இல்லையோ அந்த ஆள் ஒரு மிஷனரி பணி தளம். வீட்டில் பேப்பர் வந்து போடுறாங்களா, பால் பாக்கெட் வந்து கொடுக்குறாங்களா, அந்த வாழைப்பழம் வித்துக்கிட்டு இருக்காங்களே கூட நிறையா வச்சு, அந்த மீன் கடைக்காரங்க, அந்த ஷாப்கீப்பர், இந்த பஸ் டிரைவர், உன் பக்கத்து பெஞ்சில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கானே உன் கோ ஸ்டூடெண்ட்டு, எந்த இருதயத்தில் இயேசு இல்லையோ அந்த ஆள் ஒரு மிஷனரி பணித்தளம். திரும்ப சொல்லட்டா, உங்கள் இருதயத்தில் இயேசு இருந்தா நீங்கள் மிஷனரி, அவங்க இருதயத்தில் இயேசு இல்லைன்னா அவங்க தான் மிஷனரி பணித்தளம். அப்போ மிஷனரி பணித்தளம் எங்கே இருக்கு? அங்கே இல்லை, இங்கேயே இருக்கு. சொல்ல வேண்டியது, அந்த வேலையை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. உண்மையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா, உண்மையிலே ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிச்சிருந்தா நீங்கள் ஒரு மிஷனரி. ஆண்டவரை அறியாதவங்க உங்கள் பக்கத்தில் இருப்பாங்கன்னா அவங்க தான் மிஷனரி பணித்தளங்கள். வேதத்தில் 99 ஆடுகள் தொழுவத்தில் இருக்கு. ஒரே ஒரு ஆடு காணாமல் போச்சு. ஆனால் நம்ம நாட்டில் ஒரே ஒரு ஆடு தான் உருப்படியாக தொழுவத்தில் இருக்கு, 99 காணாமல் போச்சு. ஆண்டவர் சொன்னார், என் தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டுன்னு சொல்லி அந்த ஆடுகளையெல்லாம் கண்டுபிடித்து அந்த ஆடுகளையெல்லாம் கொண்டு வந்து சபையிலே சேர்க்க வேண்டியது, தொழுவத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய கடமை ஆகும். நீங்கள் உண்மையிலே ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தால், ரட்சிக்கப்பட்டிருந்தால், இயேசுவின் இரத்தம் உங்களை முற்றும் கழுவி உங்களை சுத்திகரித்திருந்ததானால் நிச்சயமாக சுவிசேஷ ஊழியத்தை செய்வீர்கள். சுத்தமான திருச்சபை வளர்ச்சி என்பது சுவிசேஷ ஊழியத்தில் தான் அடங்கி இருக்கிறது. ஐயா, நான் சொல்லி யார் கேட்பா? நான் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்குள்ள வாக்கோ வரமோ வல்லமையோ வாய்ப்போ வாசலோ வசதியோ எனக்கு கிடையாதுயா. நான் சொல்லி யாரு கேட்பா? நிச்சயமாக கேட்பாங்க, நிச்சயமாக கேட்பாங்க. ஏன்னா உங்கள் ஊர் கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்கள் பட்டணம் கர்த்தருடைய அறிவினால் நிறைந்திருக்கிறது. உங்களுடைய நகரம் கர்த்தரை அறியும் மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய காருண்யம் இதனால் நிறையப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்க, எத்தனை ஆத்துமாக்கள் எனக்காக சம்பாதிச்சான்னு ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஆனால் எத்தனை ஆத்துமாக்கள்கிட்ட என்னை பற்றி சொன்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். சொல்லுவது உங்களுடைய வேலை, வெல்லுவது ஆண்டவருடைய வேலை, போதிப்பது உங்களுடைய வேலை, சாதிப்பது ஆண்டவருடைய வேலை, அறிக்கை செய்வது உங்களுடைய வேலை, ஆதாயம் பண்ணுவது ஆண்டவருடைய வேலை. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளையை செய்வது தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பின்ன சகரியா 4:6 வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். அப்படின்னா வெற்றிகரமான ஒரு சாட்சியார், வெற்றிகரமான ஒரு சுவிசேஷகன், வெற்றிகரமான ஒரு சுவிசேஷகி யார் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சுவிசேஷத்தை இயேசுவின் நாமத்தினாலே வழங்கி விளைவுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே விட்டு தொடர்ந்து அந்த ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அங்கே நீங்கள் சொன்ன சத்திய வேலை செய்துனா அவங்க கூப்பிடுவாங்க. தொடர்ந்து அவர்களிடத்தில் போய் சுவிசேஷ ஊழியத்திலே தொடர்ந்து அவர்களை சத்தியத்திலும் சுவிசேஷத்திலும் கட்டி எழுப்ப வேண்டியது உங்களுடைய கடமையாகும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா என்னுடைய இடம் ஹார்ட் கிரவுண்ட் ஐயா, இது ரொம்ப கடினமான பூமி, இங்கே ஒன்றும் சொல்லிக்கிட முடியாதுயா. இட் இஸ் நாட் ஹார்ட் கிரவுண்ட், இட் இஸ் காட்ஸ் கிரவுண்ட். இது கடினமான ஒரு பூமி அல்ல, இது கர்த்தருடைய பூமி. ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய அறிவு, ஆண்டவருடைய காருண்யம் இதனால் நிறைந்த பூமி. ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வழங்குவது மட்டுமே உங்களுடைய வேலை. மிச்சத்தை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் 1:8 என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். 1:8 ஆண்டவர் அப்படி சொன்னார். 2ஆம் அதிகாரத்தில் யாரும் எருசலேமை விட்டு போகலை.
3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு யாரும் கீழ்ப்படியலை. 4ஆம் அதிகாரத்தில் யாரும் எருசலேமை விட்டு போகலை. 5ஆம் அதிகாரத்திலும் யாரும் கீழ்ப்படிஞ்சு போகலை. 6ஆம் அதிகாரத்திலும் யாரும் எருசலேமை விட்டு எழும்பலை. 7ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு போகலை. ஆக அப்போஸ்தலர் 1:8க்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு அப்போஸ்தலர் 8:1 தண்டனை. அப்போஸ்தலர் 8:1 தண்டனை. அப்போஸ்தலர் 8:1 பாருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அப்போஸ்தலர் 8:1 அவனை கொலை செய்கிறதற்கு எவனை? ஸ்தேவானை. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு, எருசலேம் பேரை கவனிச்சிங்களா? எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர, யார் தவிர? அப்போஸ்தலர் தவிர, 12 சீஷர்களை தவிர, திருச்சபை நடத்தக்கூடிய போதகர்களை தவிர, முழு நேர ஊழியக்காரர்களை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது எருசலேம், யூதேயா, சமாரியா இப்பதான் போறாங்க. 1:8க்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு 8:1 தண்டனை. 1:8க்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு 8:1 தண்டனை. அந்த தண்டனையில் அவங்க சிதறடிக்கப்பட்டு போனாங்களே. என்ன செய்தாங்க? என்ன வியாபாரத்தை தொடங்கலாம், எங்கள் வேலையை தேடலாம், எங்கள் கூடாரத்தை போடலாம், பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கலாம், என்ன செய்யலாம்? தங்களை பற்றி கவலைப்படலை. சுயநலம் இல்லை, சுவிசேஷ நலம் உண்டாயிற்று. சுயநலம் போய் சுவிசேஷ நலம் உண்டாயிற்று. என்ன செய்தாங்க? சிதறடிக்கப்பட்டவர்கள் 4ஆம் வசனம் பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சுவிசேஷத்தையும் பிரசங்கிச்சாங்க, வசனத்தையும் பிரசங்கிச்சாங்க. மந்தை பெருகியது, திருச்சபை வளர்ந்தது. உங்க கையில தான் இருக்கு. அப்போஸ்தலர் தவிர, முழு நேர ஊழியக்காரர்கள் தவிர மற்ற எங்கெங்கெல்லாம் நீங்க சிதறி கிடக்கிறீங்களோ, எந்தெந்த பட்டணத்தில் எந்தெந்த ஊர்களில் சிதறி கிடக்கீங்களோ, நீங்க தான் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும். திருச்சபை பெருகுவது உங்கள் கையிலே இருக்கிறது. அந்த ஊழியத்தின் மேன்மையை ஆண்டவர் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். சரி, அந்த சிறு பெண்ணுக்கு உருவமா? அவள் மூலமாகவே ரட்சிப்பு வந்துவிடவில்லை. அவள் தன் எஜமானியின் இடத்துல சொன்னாள். அவள் நாகமான் இடத்துல சொன்னாள். நாகமான் தன் சீரியா ராஜாவின் இடத்துல சொன்னான். சீரியா ராஜா இஸ்ரவேல் ராஜாவின் இடத்துல சொன்னான். எலிசாவுக்கு செய்தி போனது. பணிவிடைக்காரர்கள் நாகமான் இடத்துல சொன்னார்கள். ஒரு ஆள் குணமாக, ஒரு ஆள் ரட்சிக்கப்பட, ஒரு தேசம் ரட்சிக்கப்பட எத்தனை பேர் ஈடுபட்டு இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? உங்க கடமையை நாகமான் அடிமை பெண்ணை போல உங்க கடமையை நீங்க செய்யுங்க. இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. உங்க கடமை நீங்க செய்யுங்க. நீங்க விட்ட காரியத்தை இன்னொருத்தர் தொடர்வார். ஆண்டவர் அதற்கேற்ற ஊழியக்காரர்களை கொண்டு வருவார். சுவிசேஷம் பரவும். மக்கள் படிப்படியாக ரட்சிக்கப்படுவார்கள். நாகமான் அடிமை பெண், அவள் செய்த காரியத்தினாலே நாகமானுக்கு சுகம், அவனுக்கு ரட்சிப்பு. சீரியா தேசம் முழுவதுமே ரட்சிப்பு பெற்றது. சீரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் பெரும் சமாதானம் உண்டாயிற்று. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. பரலோகத்திற்கு மிகுந்த சந்தோஷம். நாகமான் மண்ணை அள்ளி கொண்டு போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை சீரியாவிலே போய் இஸ்ரவேலின் தெய்வத்துக்கு ஆலயம் கட்டுவதற்காகவா இருக்கலாம். எப்படியோ ஆண்டவருடைய நாமம் சீரியாவிலும் மகிமைப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் இருந்து புரிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நீங்கள் சாதாரணமான ஒரு ஆளாக இருக்கலாம். இது அடிமைப்பட்டை போல நீங்கள் இருக்கலாம். நீங்கள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சத்துருவை சிநேகிக்கக்கூடிய சிநேகத்தினாலே நிறைய பெற்றவர்களாக சாட்சியுள்ள ஜீவியத்தை அனுதினமும் ஆசரிப்பதன் மூலமாக சத்தியத்தை, சுவிசேஷத்தை ஆங்காங்கு அறிவித்து வருவதனாலே பெரிய காரியங்கள், நீங்கள் அறிவிக்க போவதனாலே பெரிய காரியங்கள், சத்தியத்தை சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிப்பதினாலே பெரிய ஊழியம் நடைபெறும், பெரிய காரியங்கள் நடைபெறும். இந்தியா முழுவதிலுமே பிற நாடுகளிலும் ரட்சிப்பு பொங்கி வழியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே கிடையவே கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும், ஒரே ஒரு வாழ்க்கை. விரைவில் அது மறையும். கிறிஸ்துவுக்காக எதை செய்கிறோமோ அது மட்டும் இறுதி வரை நிலைக்கும். வாழ்க்கையின் இறுதி மட்டும்
ஆண்டவருடைய வருகை மட்டும் நியாயத்தீர்ப்பு நாள் வரையும் நம்முடைய வாழ்க்கை, நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நம்முடைய சாட்சியின் ஜீவியம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு சாட்சிகளாக, அவரை மகிமைப்படும் மக்களாக, அவரை மகிமைப்படுத்தும் மக்களாக வாழுங்கள். கடைசியாக ஒரு காரியம், இந்த பெண்ணின் மாட்சிமையான சாட்சியை குறித்து சில தினங்களாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே. நாகமானின் அடிமை பெண், அவளுடைய பெயர் என்ன? அவளுடைய பெயர் என்ன? பெயர் இல்லை, பெயர் சொல்லப்படவில்லை. பேரில்லாத பெண்ணின் பேரு நம்முடைய உலகத்திலே, வாழ்க்கையிலே, சபையிலே பேருக்கும் புகழுக்கும் போட்டி போடாமல் இந்த பெண்ணை போல நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி கோதுமை மணியைப் போல நிலத்திற்குள்ளே மண்ணுக்குள்ளே மறைந்து மரித்து வாழும் பொழுது மகிமையின் கனிகள் நம் மூலமாக ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், எங்களை நாட்களில் நீர் வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. சத்துருவை சிநேகிக்கூடிய அன்போடு எங்கள் சாட்சியை காத்துக்கொண்டு எங்களுக்கு தெரிந்த ஒரே சத்தியம் இயேசு. அவரை அறிவித்து வாழ்வதன் மூலமாக பரலோகம் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக, ஆண்டவர் மகிமை அடையத்தக்கதாக, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு திருப்தி உண்டாகத்தக்கதாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.